வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் காதலில் ஏற்படும் திடீர் மாற்றம் அந்த ஒரு டாபிக் தான் தம்ப்நெயில்ல ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இந்த ரீடிங்க்கு. ஓகே, டேக் ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட். ரொம்ப பாசிட்டிவிட்டி எனர்ஜியோடு இருங்க. உங்களுடைய பார்ட்னரோட நேம் வந்து மனசில் நினச்சிக்கோங்க. ஓகே, ஓகே. இத்தனை நாள் உங்களுடைய பார்ட்னர் வந்து ஐசோலேஷன்ஸில் இருந்தாங்க. ரொம்ப அமைதி பொறுமை போயிருக்கணுங்கிற ஒரு இதுவும் இருக்குது. ஓகே, இந்த சட்டுன்னு ஒரு கோபம் வரும் தன்மை வந்து உங்களுடைய பார்ட்னருக்கு இது வரைக்கும் இருந்திருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அவங்களோட இந்த சேஞ்ச்மெண்ட் அவங்க அதாவது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து சேஞ்ச்மெண்ட் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப அமைதி பொறுமை போயிட்டே இருக்கணும். ஓகே, போயிட்டே இருந்தால் தான் வாழ்க்கையில் வந்து டெஃபினெட்லி க்ரோத் இருக்குங்கிறத ஒரு சேஞ்ச்மெண்ட் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. எஸ், இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் நிறைய அந்த தடங்கள் இது எல்லாமே நடந்திருக்குது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லங்க. பட் இனி அது வேண்டாம், அது போனதான். பட் இதுக்கப்புறம் லைஃப்பில் ரொம்ப ஒரு பெட்டர்மெண்ட் மூமெண்ட்டாக இருக்கணும்னு நினச்சிட்டே இருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஏற்படும் மாற்றம் வந்து ரைடர் வேடிக்கிலேருந்து பார்க்கலாமுங்க. ஓகே, ஹாப்பினஸ் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது திரும்ப ரீயூனியன் பண்ணி உங்ககிட்ட அந்த செலிப்ரேஷன்ஸை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஹாப்பி மூமெண்ட் எதனால் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு நொடியுமே நீங்கள் இருந்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் இருந்திருக்குதுங்க. அதுதான் இன்னையோட கரண்ட் எனர்ஜிஸும் உங்களுடைய பார்ட்னரோட இது. எஸ், எப்பயுமே அந்த ஹாப்பினஸ் இருக்கணும், லைஃப் லாங் இருக்கணுங்கிறது ஃப்யூச்சர்ஸ்க்காக திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க உங்களுடைய பார்ட்னருங்க. எஸ், இப்போ இந்த டைம் வந்து அந்த ஃபினான்ஷியல்ஸ்க்காக ஸ்ட்ரகிள்ஸும் இருக்குது. பட் இது எல்லாமே சேஞ்ச் ஆகுமானா டெஃபினெட்லி அதுதான் திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது எல்லாமே சேஞ்ச்மெண்ட் எடுத்துகிட்டு வரணும். லைஃப்பில் எல்லாமே பேலன்சிங்கோடு கொண்டு போகணும். பாட்டம் ஆஃப் டெக். ஓகே, ரீயூனியனுக்கான கிளியர் சைனும் இருக்குது. இதை விட என்ன வேணும் கிளாரிட்டிஸ்க்காக. ஓகே, உங்களுடைய கரண்ட் எனர்ஜிஸும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அண்டு நியூ பிகினிங் டெஃபினெட் இருக்குது. கம்ப்ளீஷன்ஸ், இந்த கம்ப்ளீஷன்ஸ் எதனால் பார்த்தீங்கன்னா மனம் நிறைவான இது. இந்த ஓகே, இந்த அதாவது இது வரைக்குமே இந்த கம்ப்ளீஷன்ஸ்னால் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸில் இருப்பீங்க. இதில் கான்டாக்ட்லேயே இருந்தும் நிறைய பேச வேண்டிய விஷயத்தை வந்து பேசாமல் இருந்திருப்பீங்க. இது எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிறைய ஒரு நியூ பிகினிங் டெஃபினெட்லி இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் உங்களுடைய இந்த ஃபீலிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, டேக் ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட். இப்போ உங்களுக்கான ஒரு மெசேஜஸ் தான். ஓகே, இந்த இப்போ ஃப்யூச்சர்ஸ்க்காக திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சம் ஸ்ட்ரகிள்ஸை நீங்களும் அந்த பெயின்ஃபுல் சுச்சுவேஷன்ஸில் கலந்துருக்கீங்க. டெஃபினெட்லி நீங்களுமே கலந்துகிட்டே இருக்கீங்க. எஸ், நீங்களும் உங்களுடைய பார்ட்னர் போலவே ஃப்யூச்சர்ஸ்க்காக திங்க் பண்ணுறீங்க. ரீயூனியன் நடக்குமானா டெஃபினெட்லி நடக்கும். நீங்கள் அதுதான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுதான் மெனிஃபெஸ்டேஷன்ஸும் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு சிலர் வந்து அந்த மெனிஃபெஸ்டேஷன்ஸ் டெக்னிக், விசுவலைசேஷன்ஸ் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. 100% ஒர்க் ஆகுதுங்க. அது இந்த சமயம் ரீயூனியனுக்கான கிளியர் சைனும் கூட. ஓகே, கம்ப்ளீஷன்ஸ், நியூ பிகினிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எஸ்ங்க, நியூ பிகினிங் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே த ஃபுல் கார்டு வந்திருக்குது. இதை விட என்ன வேணும்? ரீயூனியனுக்கான கிளியர் சைன். ஓகே, உங்கள் வாழ்க்கையில் அதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. அந்த மாற்றங்கள் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ்ஸாக இருக்க போகுது. ஓகே, எப்பையும் போலுமே ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓகே, இந்த மாற்றங்கள்னால நிறைய ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான். இதுக்கப்புறம் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வருமானா கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே வராது. எல்லாமே பேலன்சிங்கோடு கொண்டு போகணும்னு நினைக்கிறேங்க. ஓகே, இந்த டேக் அதாவது எப்பயுமே இந்த பாசிட்டிவிட்டி எனர்ஜியோட இருக்கும்போது நீங்கள் டைம் கனெக்ட் ஆகிட்டு தான் வந்துகிட்டே இருக்கீங்க. எஸ், இது வரைக்குமே எல்லா இதுவுமே முடிஞ்சிருச்சுங்க. எல்லா இது முடிஞ்சிருச்சுன்னா பயப்பட வேண்டாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏற்பட்ட அந்த தடங்கல்கள் அண்டு பெயின்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுலேருந்து மூவ் ஆகி 2 பேருமே வெளியே வந்துகிட்டே இருக்கீங்க. ஓகே, ரீயூனியனுக்கான கிளியர் சைன் ஆல்ரெடி 2 கார்ட்ஸுமே வந்திருந்தது. ஓகே, திங்க் பண்ண வேண்டாம். டெஃபினெட்லி அவங்களுடைய கால் அண்ட் மெசேஜஸ் வந்து வரும். நம்பிக்கையோடு இருங்க. ஓகே, எஸ், ரீயூனியன் கிளியர் சைன் 3 கார்ட்லையுமே யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ யூனிவர்ஸ்.